கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது எபிரேயர் 10 அதிகாரம் 35 எபிரேயர் 10:35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்பதாகும். நாம் தைரியம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதையே இங்கே குறிப்பிடப்படுகிறது. எப்படி தைரியம் என்று பார்க்கும்போது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தைரியம் அவசியமா என்று கேட்டால் நிச்சயம் அவசியமே. தைரியம் இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. சுவிசேஷ ஊழியமானாலும் வேறெந்த ஊழியமானாலும் தைரியம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. காரணம் என்ன? ஊழியம் செய்யும்போது கட்டாயம் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும். இவைகளையெல்லாம் தாண்டியே ஊழியம் செய்ய வேண்டும். பிரச்சனைகளுக்கு பயந்து அநேகர் சத்தியத்தை மறைக்கின்றனர். வேத வசனத்தை கலப்பாக பேசுகின்றனர். எவைகளையெல்லாம் பேச வேண்டுமோ அவைகளையெல்லாம் பேசாமல் அமைதியாய் இருந்து விடுகின்றனர். வேறு சிலரோ நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கிக் கொள்ளுகின்றனர். வேத வசனங்களை பேச இவர்களுக்கு தைரியம் இல்லாமல் போனது எதற்காக? அவர்களுக்குள் இருக்கும் பயமே காரணமாக இருக்கிறது. ஆத்துமாக்கள் ஆலயத்திற்கும் கூட்டத்திற்கும் வராமல் போய்விடுவார்களோ என்ற பயம் காணப்படுவதனாலேதான் இவ்விதமான நிகழ்வுகள் ஏற்படுகிறது. அதே எபேசியர் 6 அதிகாரம் 19 பார்க்கும்போது, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக என்று எபேசியருக்கு பவுல் குறிப்பிடுகின்றார். எபேசியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சிறைச்சாலையில் இருந்தார், சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த அவர் இன்னும் அதிக தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தனக்காக விண்ணப்பம் செய்யுங்கள் என்று எபேசு சபையை கேட்டுக்கொள்ளுகிறார். இதைத்தான் எபேசியர் 6:19 நாம் வாசிக்க கேட்டோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு ஊழியர்களை அழைத்து அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். எந்த ஒரு மனிதனும் இன்னொருவரை ஊழியத்திற்காக ஏற்படுத்துவது இல்லை. தேவனே ஒரு சிலரை தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 5 அதிகாரம் 4 பார்ப்போம் என்று சொன்னால், மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுவதில்லை என்று அந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. இப்படி இருக்க அழைத்த தேவனுடைய வார்த்தைகளை பேச ஏன் பயப்பட வேண்டும்? பொல்லாத மனிதர்கள் நம்மை என்ன செய்ய முடியும் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அதை நினைத்து பார்க்கின்ற அதே வேளையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களே பயப்படாதிருங்கள். உங்களை அழைத்தவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இதே சங்கீதம் 27 முதல் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. எனவே தைரியமாய் ஊழியம் செய்து தேவ ராஜ்யத்தை கட்டப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியர்கள் அதைத்தான் இந்த நாளிலே எபிரேயர் 10:35
மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று தேவ வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அவ்விதமாக தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற நாம் தேவனுடைய ஊழியத்தை தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருவோம். நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன், ஆமேன்.